ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 3 யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஃப்ளார் சீவர் தான். இது வந்து நமக்கு ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அந்த சீவர் பார்த்திங்கன்னா, நம்ம சீவ் பண்ணும்போது சுற்றி இருக்க இடம்லாம் டஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த சீவர் யூஸ் பண்ணி நம்ம மாவுலாம் சலிக்கும் போது இந்த சல்லடையில் வந்து மாவெல்லாம் வந்து கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கூட இந்த சீவரை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டீமிங் பாட்டோட இருக்க புட்டு மேக்கர் தான். இந்த கீழே இருக்க ஸ்டீமிங் பாட் இல்லாமலுமே வந்து 2 டிசைனில் நமக்கு வந்து புட்டு மேக்கர் கிடைக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு கீழே அந்த ஸ்டீமிங் பாட்டோட வேணும்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்படி இருக்கும்போது நம்ம இட்லி குக்கர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து நம்ம இந்த புட்டு ஸ்டீமரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து புட்டு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கான அந்த ஒரு ஸ்டீல் ஸ்டிக்குமே கொடுத்துருந்தாங்க. இதோட பில்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லியே ஆகணும். நான் ஆர்டர் போட்டப்போ கூட வந்து எப்படி வருமோ ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன்லேயே தான் இருந்தேன். பிகாஸ் வந்து இதோடைய ரேட்டுக்கும் இப்போ வந்திருக்க ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நல்ல ஸ்டர்டியாக நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. அதை நம்ம வந்து ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்கு லிட்டுக்கு ஒரு கேப்பும் நெக்ஸ்ட் ஸ்டெம்முக்கு வந்து ஒரு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கான நெட்ஸ் எல்லாமே வந்து அது கூடவே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. நான் நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து புட்டு மேக்கர் வந்து பார்த்துருந்தேன். பட் ஆனால் வந்து ஒன்று ரேட் அதிகமாக இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா அலுமினியமில் இருந்துச்சு. ரேட் அதிகமாகவே இருந்தாலுமே வந்து அதோடைய வெயிட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லேஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரேட்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்களுமே வாங்கி செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம நல்ல பில்ட் குவாலிட்டியில் பார்த்து வாங்கிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் வந்து இந்த 3 ஸ்டெப் கிச்சன் ஆர்கனைசர் தான். இதை நம்ம வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து என்கிட்ட இருக்க ஸ்பைஸ் பாட்டில்ஸ், கிளாஸ் ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடில் கொடுத்துருக்க 2 ஸ்டீல் அந்த ராட்ஸுமே வந்து நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து கம்ப்ரஸ்டு வுட்டாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து இதில் அதிகமாக தண்ணிலாம் படாமல் பார்த்துக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு க்ளீன் கிளாத் வச்சு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டோம்னாலே வந்து இதோடைய க்ளீனிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்குமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கான நட்ஸ் எல்லாம் அது கூடவே கொடுத்துட்டாங்க. இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேங்கிறத வந்து அப்கமிங் வ்ளாக்ஸில் காமிக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.